தலைவன் இல்லாத இயக்கமே நேர்மையான இயக்கம். நடிகர் கமலஹாசன். மாணவர் போராட்டம் தலைவர் இல்லாததுனால திசை மாறுச்சுன்றது தவறு. தலைவர் இல்லாத இயக்கம் தான் நேர்மையானதுன்னு நடிகர் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. இது பத்தி அவர் செய்தியாளர்களுக்கு கொடுத்திருக்கும் பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகளோட பிரச்சனை பத்தி பேசவும் இந்த ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்திருக்கலாம். வேறு இதுதான் அதுக்கான களமா ஜல்லிக்கட்டு அமைஞ்சது. இத்தனை பேர் இறந்த பிறகும் விவசாயிகளோட பிரச்சனை பத்தி பேசாம இருக்கிறது நமக்கு நாமே அழிவை உருவாக்குகிறது. அதே மாதிரி மாணவர்கள் நிரந்தர தீர்வு வேணும்னு போராடுறது அவங்களோட உரிமை. அதை சரினும் தவறுன்னு சொல்றதுக்கு நாம யாரு? அதே மாதிரி பீட்டாவை தடை செய்யணும்னு சொன்னா வேறு ஒரு பெயர்ல இன்னொரு விலங்குகள் நல அமைப்பு உருவாகும். ஒரு அமைப்பு வேணான்னு சொல்றதை விட அதை ரெகுலேட் செய்யறதை பத்தி யோசிக்கணும். ஜல்லிக்கட்டு விஷயத்துல அரசு போராட்டத்துக்கு பிறகு தன்னால இயன்றதை சரியா செஞ்சதுன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி தலைவன் இல்லாததுனால போராட்டம் இறுதியில திசை மாறுச்சுன்னு சொல்றது தவறு. தலைவனை விட இதையெல்லாம் தொகுத்து சொல்ல ஆட்கள் இருந்தா போதும். தலைவன் இல்லாத இயக்கம் தான் நேர்மையான இயக்கம்னு கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு.